Hi friends, welcome back to another video. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3rd gen. இந்த ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷனில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு வந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். கொடுக்குற காசுக்கு ஒருத்தானும் பார்க்கலாம், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 பொறுத்த வரைக்கும் அதோட ஏஎன்சி தான், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். நான் வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது என்னோடய 4th இயர். இது வரைக்கும் ஏஎன்சி வந்து இதை காட்டிலும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஏஎன்சி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு 4 times மோர் ஏஎன்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ஜென் என்னோடய ஜென்னை கம்பேர் பண்ணும் போது, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு செகண்ட் ஜென்னை கம்பேர் பண்ணும் போது 2 times மோர்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லோ நாய்ஸ் மைக்ரோஃபோன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்ப கிளாரிட்டியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு த ஓல்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லாவே வந்து உங்களுக்கு சார்ஜும் ஓல்டாகும். அப்போ பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்பிள் தரப்புலேருந்து அதை மட்டும் எப்பயுமே சொன்னதில்லை. இந்த டைமும் வந்து அவங்க அதை மென்ஷன் பண்ணல. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ இன் இயர் டிசைன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட இயரில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் ஆகுன்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 இயர் ஸ்கேன்ஸ். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1,00,000 hours ஆஃப் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டிசைன்ஸை வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து அவைலபிள் பண்ணுறாங்க. அதில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா XXSன்ற ஒரு டிசைனும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 5 டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் இன்ஃப்யூஸ்டு இயர் டிப் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷனாலவே வந்து ஒரு ப்ராப்பரான இயர் ஃபிட் இருக்கும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமு இவங்க ஹார்ட் ரேட் சென்சாரை உங்களுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோவில் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து அந்த சென்சார். இந்த சென்சாரோட பெக்குலியரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிளத்தமோகிராஃபின்ற ஒரு சென்சார் தான் இது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட் வந்து உங்களுக்கு பல்ஸாகி வருதில்ல, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 256 times per second வந்து அந்த லைட் பல்ஸில் உங்களுக்கோட ஹார்ட் ரேட் வந்து டைரெக்டாக வந்து மானிட்டர் ஆகும். எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபிட்னஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமாகவே வந்து பர்ஃபார்மன்ஸை டைரெக்டாக ஆன் ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் ரேட்டு, கலோரிஸ் பர்ன்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லாஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன். ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனோட அந்த ப்ராப்ளம் தவிர்க்க மாதிரி லைவ் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், போர்ச்சுகீஸ் ப்ளஸ் ஸ்பானிஷ் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாலியன், ஜாப்பனீஸ், கொரியன், சைனீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். இப்போதைக்கு இந்த ஒரு 6 languages வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்து உங்களுக்கு இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் பை ஃப்ரம் பிரகாஷ். உங்கள் சப்போர்ட்னால தான் 5,000 மேலேயே நம்ம போயிருக்கோம். இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸோட 3rd generation இல்லாமல் 2nd generation ப்ளஸ் 1st generationோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க.